1000 பேர் விமர்சனம் செய்வார்கள், முஸ்லிம் கட்சிகள் மேல் அதிருப்தி என்பார்கள், கடைசியை வாக்க பார்க்குற நேரம் கூட விழுந்துருக்கு. அதுக்குள்ள இருக்கிற சூட்சுமத்தை நாம் ஆராயம், இதில் இருக்கிற மாமூல் அரசியலில் பின்னணிகளை புரிஞ்சு கொள்ளணும், இது இல்லாமல் ஆக்கணும் என்கிற அடிப்படையில் தான் நான் இப்போ ஒரு புதிய கட்சியோடு நான் வந்திருக்கிறேன். இது முஸ்லிம்களுக்கான கட்சி, தமிழர்களுக்கான கட்சி என்பதல்ல. அந்த நீரோட்டத்தில் ஒருபோதும் இருந்தவன் அல்ல நான். பசில் ராஜபக்சா அந்த கட்சியில் மொட்டு கட்சியில் இருக்கவில்லை. எமது கட்சியில இப்பொழுது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பல பேர் இணைஞ்சு கொள்வார்கள். இவ்வளவு சேவை செய்ததும் கூட இறுதியில ஒரு சொற்ப வாக்குகளால நீங்க தோற்று விட்டீர்கள். இதுக்குரிய காரணத்தை என்னென்று கண்டுபிடிச்சீங்களா? பொதுவாக முஸ்லிம் கட்சிகள் மீது இருக்கிற வெறுப்பு என்ற ஒரு கருத்தில் உண்மைகள் இருக்கு. ஒரு வீழ்ச்சி அவர்களிடம் இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, இந்த சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு தீர்வு மைய அரசியல் ஒருபோதும் செய்ததாக இல்லை. நீங்களும் முறையில் வாங்க உங்க கூட்டத்துக்கு போகும் வாரம் எப்படி இருக்கின்ற கூட்டத்துக்கு என்ற வாக்கு ஒருபோதும் மறக்கக்கூடிய ஒரு வாக்காக அவர்கள் இருக்கிறார். 88 தீ அது அவங்க இருக்கணும். அதாவது நாங்கள் இன்றைக்கு ஒரு வெற்றி நாளாக கொண்டாட வேண்டிய ஒரு தினமாக இருந்தும் எங்களுக்கு அது நாமல் இப்போது இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது, இந்த சனத்திரலை பார்க்கின்ற பொழுது இன்னும் ஆரம்பிக்கவில்லை. சமகால அரசியல்ல முஸ்லிம் கட்சிகள் மீது முஸ்லிம் மக்களுக்கு ஒரு வெறுப்பொன்றும் குற்ற உணர்வு ஒன்றும் தென்படுது. இந்த நிலையில நீங்களும் ஒரு கட்சி ஒன்றை உதயமாக்கப்படுகிறது. அந்த வெறுப்பு ஒன்று உருவானதை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலையும் பார்த்த முஸ்லிம் கட்சிகள் மீது. இப்போ இந்த உங்களோட உதயமாகிற அந்த கட்சி எவ்வளவு தூரம் மக்கள் மீது செல்வாக்கு செலுத்த போகுது? முதலிலே இந்த புத்தம் பொதுவாக பேசுகிற விஷயங்களுக்கு எதிரானவன் தான். முஸ்லிம் கட்சிகள் மேலே வெறுப்பு வந்திருக்கு, முஸ்லிம்கள் மேலே வெறுப்பு வந்திருக்கு என்றெல்லாம் நாங்கள் பேசுகிற விஷயம் இல்லை. அது பிள்ளையான ஒரு விஷயம். அரசியலில் நாங்கள் எடுத்து பார்க்குற நேரம் எல்லா கட்சிகளும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு கட்சி மேலோங்கி இருக்கும், அதுக்கு செல்வாக்கு இருக்கும், மற்ற கட்சி அழிகிற நிலைமையில் இருக்கும். எனவே இந்த அரசியலை பொறுத்தளவில் காலத்துக்கு காலம் அந்த கொள்கைகள் அந்த நாட்டினுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதத்தில் ஒரு கட்சி மேலோங்குறதும் ஒரு கட்சிகள் இல்லாமல் போடுறது போல தெரிகிறது, மறுபடியும் அது மீளெழுகிறது. இது வளமையான ஒரு விஷயம். பொதுவாக இந்த முஸ்லிம் கட்சிகள் மீது இருக்கிற வெறுப்பு என்ற ஒரு கருத்தில் உண்மைகள் இருக்கு. ஒரு வீழ்ச்சி அவர்களிடம் இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா, இந்த சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு தீர்வு மைய அரசியல் ஒருபோதும் செய்ததாக இல்லை. எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள காலத்துக்கு பிறகு ஏதாவது குறிப்பிட்டப்படும் ஏதாவது ஒரு தீர்வை இந்த சமூகத்துக்குள்ள அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கார்களா என்றால் இல்லை. எனவே அந்த விரக்தி நிலைகள் இருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்த பலம் குன்றிய ஒரு போக்கை நாம் பார்க்கின்றோம். அது தவிரவும் கணிசமானவர்கள் ஓட் போட்டிருக்காங்க, எம்பியுமா எடுத்திருக்காங்க அந்த கட்சிகள், அதெல்லாம் மறுக்கிறதுக்கும் இல்லை. 1000 பேர் விமர்சனம் செய்வார்கள், முஸ்லிம் கட்சிகள் மேல் அதிருப்தி என்பார்கள், கடைசியை வாக்க பார்க்குற நேரம் கூட விழுந்துருக்கு. அதுக்குள்ள இருக்கிற சூட்சுமத்தை நாம் ஆராயம், இதில் இருக்கிற மாமூல் அரசியலில் பின்னணிகளை புரிஞ்சு கொள்ளணும், இது இல்லாமல் ஆக்கணும் என்கிற அடிப்படையில் தான் நான் இப்போ ஒரு புதிய கட்சியோடு நான் வந்திருக்கிறேன். இது முஸ்லிம்களுக்கான கட்சி, தமிழர்களுக்கான கட்சி என்பதல்ல. அந்த நீரோட்டத்தில் ஒருபோதும் இருந்தவன் அல்ல நான். எம்முடைய கட்சி என்பது சகல இனங்களுக்குமான ஒரு கட்சி. எமது கட்சியில் இப்பொழுது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட பல பேர் இணைஞ்சு கொள்வதற்கு, அதிலே குறிப்பாக தமிழ் பிரதிநிதிகள், முஸ்லிம் பிரதிநிதிகள் என்றெல்லாம் இல்லாமல் பல பேர் இணைந்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன. இதனுடைய முதலாவது பேராளர் மாநாடு நடக்கிற போது இது எல்லா சமூகத்துக்குமான கட்சி என்பதை புரிந்து கொள்வீர்கள். குறிப்பாக இது ஒரு புதிய தலைமுறைக்கான ஒரு கட்சி. வழக்கமாக நாம் கிட்டத்தட்ட சுதந்திரத்துக்கு பின்னர் பல கட்சிகளை, பல கொள்கைகளை, மீண்டும் மீண்டும் அதே நிலைப்பாடுகளை பார்த்திருப்போம். இது ஒரு தீர்வை மையப்படுத்தி ஒரு அரசியலை செய்கிற சகல இனங்களுக்குமான ஒரு கட்சியாக இது. இந்த விடயத்துல நீங்க நிறைய அபிவிருத்திகளை செஞ்சிருக்கீங்க, மக்களுக்கு சேவைகளை நிறைய செஞ்சிருக்கீங்க. உதாரணத்துக்கு நாங்க பார்க்கலாம், இந்த கொத்துவில் ஆதார வைத்தியசாலை தரமட்டப்பட்டி, அதுபோல பஸ் டிப்போ தரமட்டப்பட்டி, அதுபோல நான் நினைக்கின்றேன் மருதமனையில இருக்கிற 65 மீட்டர் வீட்டு திட்டம் நீண்ட நெடுங்காலமாக பாம்புகள் புகரக்கூடிய பற்றைகளாக இருந்தது, மாட்டு தொழுவங்களாக இருந்துச்சு. அது இயலாது என்று விடப்பட்ட ஒரு நிலையிலேயே அதில் இருந்த சாமான்கள்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு அதிகமான சாமான்கள் எடுத்தாங்க. இந்த நிலையில மக்கள் கண்ணீரின் கம்பளையமாக யார் வருவா, எங்களோட கண்ணீரை யார் துடைப்பா இருக்கக்குள்ள நீங்க அதுக்குள்ள அந்த விடயத்தை பார்த்து எந்த ஒரு மந்திரிமாரும் செய்யாத ஒரு வேலையை நீங்க ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ள செஞ்சு இன்றைக்கு மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வேளையில நீங்க இவ்வளவு சேவை செய்ததும் கூட இறுதியில ஒரு சொற்ப வாக்குகளால
நீங்க தோற்று விட்டீர்கள். இதுக்குரிய காரணத்தை என்னன்னு கண்டுபிடிச்சீங்களா? என்னை கேட்டால் இது தேர்தல் என்பது அஹ், ஒரு கூட்டு முயற்சி. அது நாங்கள் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டோம். கிட்டத்தட்ட கேபினெட் அமைச்சர்கள், முன்னாள் கேபினெட் அமைச்சர்கள் 20 இருந்தார்கள், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஒருவர் இருந்தார், மாகாண சபை உறுப்பினர்கள் இருந்தால் ஒரு பலமான ஒரு கட்சியாக இது இருந்தது. 86,600 வாக்குகளை ஜனாதிபதி தேர்தலில் பெற்றிருந்தது. ஆக குறைந்தது ஒரு ஆசனம் உறுதிப்படுத்தப்படும். கூட்டாக இயங்குகிற போது 2 ஆசனத்தை மாவட்டத்தை வெல்ல முடியும் என்றெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அந்த கூட்டாக இணைந்து செயற்படுவதற்கான ஒரு சூழல் அந்த கட்சிக்குள் உருவாகவில்லை. இது ஒரு சீட் தான் கிடைக்கும், அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று தனித்தனியாக ஒவ்வொருவரும் பயணிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அதனையும் தாண்டி அவ்வாறு செல்கிற போது இதில் ஒரு ஆசனம் கிடைத்தால் அது இவருக்கு போயிடக்கூடாது என்பதற்காக கடைசி நாட்களில் தங்களுடைய வேகத்தை குறைத்து ஓட் பண்ணுவதை தடுத்து இந்த சீட் யாருக்கும் கிடைச்சிட போடா என்று சில சதிகள் நிகழ்ந்ததை கூட நான் பார்க்கின்றேன். எப்படி என்றாலும் நீங்கள் சொன்னீர்கள் பல தீர்வுகளை கொடுத்தவன் நான். மக்கள் வாக்களிக்கின்ற விடயங்களிலே என்ன வகையான எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள் என்பது பற்றி ஒரு புரிதல் தேவைப்படுகிறது. நான் எப்போதும் பாராளுமன்றத்திலும் பேசுவேன், தேச மைய அரசியல் செய்பவன் நான், தேர்தல் மைய அரசியல் செய்பவன் அல்ல என்று. இன்று இந்த தேர்தல் மைய அரசியல் என்பது வெறுமனே அரிசிக்கும் பருப்புக்கும் காசுக்கும் பணத்துக்கும் வாக்கை வாங்குகிற ஒரு தேர்தல் வேட்டை, ஒரு வாக்கு வேட்டை செய்கிற ஒரு களமாக, அதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டம் இந்த முஸ்லிம் அரசியல் கட்சிகள் கோலச்சி இருக்கிற இடங்களில் எல்லாம் காசு பணம் இருந்தால் வாக்கை வாங்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையை மக்களும் கொடுத்திருக்கிறார்கள். பொலிட்டீஷியன் மட்டும் கரப்டட் இல்லை, மக்களிலும் சில பேர் கரப்டட்டாக இருக்கிறது ஒரு அவலமான ஒரு நிலை. இந்த கட்சி அந்த துயரத்தை துடைக்கும். எனக்கு கௌரவமாக சொல்ல முடியும், புத்துவிலே அந்த மாமூல் அரசியலை துடைத்திருக்கிறீர்கள். போன தேர்தலிலும் துடைத்து, இந்த தேர்தலிலும் அது தொடர்கிறது. எல்லா இடங்களிலும் இந்த மாமூல் அரசியல் துடைத்தெறியப்பட வேண்டும். தோற்றதற்கு காரணம் என்னவென்றால் குழு ஒற்றுமையின்மை, நான் மட்டுமே வெல்ல வேண்டும் என்ற சுயநல நிலைப்பாடு, இன்னும் ஒரு வென்றுவிடக் கூடாது என்கின்ற பழி தீர்க்கும் நிலைப்பாடு, இது தவிரவும் இந்த அம்பாறை மாவட்டத்துக்குள் இருக்கின்ற மாமூல் அரசியல் நிலை, இவைத்தான் நான் சொல்வேன். அடுத்ததாக, நீங்கள் ஆரம்பத்திலே உங்கள் ஊடகவியலாளராக இருந்தீர்கள், பின்னர் சட்டத்தரணியாக மாறினீர்கள். ஏசிஎம்சி மயில் மூலமாகத்தான் நீங்கள் பாராளுமன்றம் சென்றீர்கள். அதன் பிறகு மற்ற மற்ற கட்சிகளின் ஊடாக சென்று இறுதியிலே இப்போது இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிலைகள் படிப்படியாக வந்ததற்கு காரணம் என்ன? நான் கட்சி என்று இருந்தது ஏசிஎம்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் முதலாவதாக இணைந்த கட்சியாக தான். அந்த கட்சியில தேர்தல் கேட்டும் பாராளுமன்ற உறுப்பினராகும். அதுக்கு பிறகு எந்த ஒரு கட்சியிலும் இருக்கவில்லை. பசில் ராஜபக்சா அந்த கட்சியில் மொட்டு கட்சியில் இருக்கவில்லை இல்லை. மற்றும் அடுத்ததாக இந்த ரணில் இந்த கட்சியிலே இல்லை, பிள்ளையான எந்த கட்சியிலும் இருக்கவில்லை. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தோம். கட்சி என்னை நீக்கியது பிள்ளை என்று நாங்கள் வழக்குக்கு சென்றோம். வழக்கிலே வெற்றி பெற்றோம். நீங்கள் இயற்கை நீதிக்கு மாற்றாக இவரை நீக்கியது பிள்ளை என்று வழக்கு எனக்கு சார்பாக தீர்ப்பளித்தது. அரசியல் சூழலிலே அதுக்கு பிறகு நான் தேர்தலை சந்தித்திருந்தால் இது பாராளுமன்ற தேர்தல் தான். அதிலே இந்த சிலிண்டர் கூட்டு, அது கட்சியும் அல்ல, அதில் ஒரு அங்கத்துவம் பெறுவதில்லை. பல கட்சிகளும் பல உறுப்பினர்களும் சேர்ந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு வாகனமாக இந்த புதிய ஜனநாயக முன்னணியை நாங்கள் பயன்படுத்தியிருந்தோம். அப்போதும் நான் இந்த கட்சியினுடைய பிரதிநிதியாகவும் அல்ல. இப்போதுதான் அந்த ஏசிஎம்சிக்கு பிறகு இப்போதுதான் ஒரு கட்சி என்று நாம் இறங்கியிருக்கிறோம். அது என்னுடைய சொந்த கட்சி. நானாக என்னுடைய மக்களோடு இணைந்து, எல்லா மாவட்டத்திலும் இருக்கின்ற பிரதிநிதிகள் இணைந்து நானாக ஒரு கட்சியை தலைமைத்துவத்தின் கீழ் உருவாக்குவேன். எனவே ஏசிஎம்சிக்கு அடுத்தது என்றால் இந்த கட்சி. இந்த கட்சியினூடாக நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய நல்ல செய்திகள் என்ன? இந்த கட்சி என்னுடைய அரசியலின் தொடர்ச்சியாக இருக்கும். புதிதாக குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இன மதம் கடந்த ஒரு கட்சியாக இருக்கும். இது முஸ்லிம்களுக்குரிய கட்சி, தமிழருக்குரிய கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் அதிகமான முஸ்லிம்களையும் சிங்களவர்களையும் தமிழர்களையும் இணைத்து செயற்படுகிற ஒரு கட்சியாக இருக்கும். அஸ்ரப் சார் எஸ்எல்எம்சி வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், நுவா என்ற ஒன்றை தொடங்கினாரோ அதுபோல எமது கட்சி இந்த நுவா அஸ்ரப் சார் விட்ட இடத்திலிருந்து பயணிக்கின்ற ஒரு கட்சியாக இருக்கும். அதே போல இந்த மாமூல் அரசியலை இல்லாதொழிக்கின்ற மிக பெரும் பணியை இது செய்யும். அரசியல் என்பது ஒரு அமானிதம், ஒரு சேவை மனப்பான்மை என்கின்ற ஒரு நிலைமையையும் நாங்கள் செய்ய முற்படுகின்றோம். அதே போல தீர்வு மைய அரசியலை நாம் கட்டாயமாக செய்வோம். என்னுடைய பிராண்ட் அதுதான். ஒரு பிரச்சனைக்கான தீர்வு தான் அரசியல். ஒரு தீர்வை கொடுக்காமல் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராகியும் வேலையில்லை, எவ்வளவு பணம் செலவழித்தும் வேலையில்லை, எம்பியாக இருந்தும் வேலையில்லை. எனவே எங்களுடைய இந்த குறிப்பிட்ட 4 வருடத்துக்குள் பெரிய பிரச்சனைகளை தீர்க்க என்னால் எப்படி முடிந்ததோ அதுபோல ஒரு கட்சி தலைமையாக இந்த சமூகத்திலே மிக முக்கிய விடயங்களிலே தீர்வை நோக்கி, அதே போன்று மிக முக்கியமான சந்தர்ப்பங்களில் என்னுடைய குரல் ஒலிக்கக்கூடிய நிலையில் இந்த கட்சி இருக்கும். முஸ்லிம் சமூகத்திற்கும் ஏனைய சமூகத்திற்கும் மிக முக்கியமாக அந்த தேசத்திற்கு
ஒரு பெரும் செய்தி சொல்கிற ஒரு கட்சியாக இது இருக்கு. ஓகே, நன்றி. உங்களுடைய கட்சி வளர வாழ்த்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. என்ன அவசரமா? என்ன பிரச்சனை? நான் அவசரமா தான் போய் கொண்டிருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் போறீங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல, முசாரப்பூர் கூட்டம் நடக்குது, அதுக்காக போய் கொண்டிருக்கிறேன். என்ன விளக்கம், என்ன பிரச்சனை? இப்பயும் அது கூட்டத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். அப்படியா? தோக்க நாங்க அடிக்க வைக்கல. இந்த ஊர்ல பல பேர் அம்பாறை மாவட்டத்திலேயே ஒரு 10-18 போட்ட தவற விட்டுட்டாங்க. இல்லாட்டி அவர் எம்பி தான். அவரை போல ஒரு மனுஷன் இல்ல. 3 மக்களுடையமா ஒழுங்கா வாழ்வார். ஜாதி வேதம் இல்ல. அவருக்கு ஆணும் பெண்ணும் தான் ஜாதி. மத்த குறவனுடைய கூட அவர் நல்லா தம்பாழ்வார். காட்டுவாக்கி கூட்டம் இப்ப 4:30 மணிக்கு சொன்னாங்க. இப்ப அதுக்கு தான் போய் கொண்டு மழை இருந்தாலும் நாங்க கொடை பிடிச்சி நிற்போம் அவருக்காக. இல்லாட்டி நனைஞ்சு கொண்டு இருப்போம் அவருக்காக. அவர் அப்படி நல்ல மனுஷன். அவருக்காக இருப்போம். நீங்களும் முறையில் வாங்க உங்க கூட்டத்துக்கு போவோம். வந்து பாருங்க எப்படி இருக்கின்ற கூட்டத்துக்கு மக்கள் பெண்கள் ஆண்களாக நனைஞ்சு கொண்டு நிற்பாங்க. அந்த மைதானத்தில் நடக்குது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு மீட்டிங் கொண்டு முஷர்ரப் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரை மீட்டிங் கொண்டு நடக்குதுதான் 20 ஹவுஸ். அது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா உங்களோட ஊருக்கு நிறைய சேவை செஞ்சிருக்கிறார். சொற்ப வித்தியாசத்துல வாக்குகள் வீச்சதில் தோட்டது. அப்ப அதுல சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன அந்த மீட்டிங் போடுறத பத்தி? மீட்டிங் போறதுக்கு தானே இப்ப மக்கள் நிறைய போய்கிட்டு இருக்கிறாங்க. அங்க சாரா ஆட்டோவில பெண்களும் கூட போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் மட்டுமல்ல. 20 வருஷம் நீங்க ஒரு 5:30 மணிக்கு போய் பாருங்க. ஃபுல்லா மண் மேல போட்டா கீழே உள்ள அளவுக்கு அவருக்காக ஆதரவு இருக்கு. அவர் இந்த ஊருக்கு என்னத்தை நம்ம இலங்கை மக்கள் அனைவருக்கும் சேவை செய்யக்கூடிய ஒருவர் அவர். சரிதானே? அவருக்காக நாங்க உசிரியம் கொடுக்க தயாராகிக்கிறோம். பொய்யில் உண்மை. சரிதானே? அதனால குழப்பி அடிக்கிறதுக்கும் அதுல மக்கள் பிரிக்கிறாங்க. எதிர்கட்சிக்காராக்கள் இப்ப அவர் மட்டும் கேட்கல. இப்ப எத்தனை பேர் 4-5 பேர் கேட்டுக்கிறாங்க. அவங்களும் குழப்பி அடிக்கிறாங்க. இன்றைக்கு ஜிம் மாவட்டத்திலே நடக்கல மீட்டிங் அங்கெல்லாம் பேசினாங்க. யாரு பேசுறேன்? இப்படி அந்த எதிர்கட்சிக்காராக்கள் இப்ப மிக்க கட்சிக்காராக்களும் இப்ப இவர கூட்டணத்தையும் கூட அளவுக்கும் செய்யறாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் பிரச்சனை போய்க்கு இருந்துச்சு ஜிம்மா பள்ளிவாசல். ஆனா நாங்க அவருக்கு ஆதரவான அவரை ஒரு எம்பி கட்டாயம் தேவை. அவரை செஞ்சுக்காரு. அவர் வந்து பிரச்சனை ரோட்டுகள் போட்டிக்காரு. எவ்வளவு மாற்றம் மாறி இருக்கு இப்ப ஊர்ல அவரால். அப்படியானவரெல்லாம் கட்டாயம் தேவை. அவருக்கு இங்க நல்ல ஆதரவு இருக்கு மக்கள். அவரு இப்ப கொஞ்சத்துக்கு ஒரு சும்மா ஒரு 100 அவர் மிஸ் ஆயிருக்காரு. இல்லாட்டி அவர் சுவர் சொல் 100க்கு 100. புதிய தலைமுறை கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்துள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் முதுநபீன் நேற்று அறிவித்தார். 88 என்கின்ற வாக்கு ஒருபோரும் மறக்கக்கூடிய ஒரு வாக்கு அவங்களுக்கு ஒதுக்கின்றார். இந்த 88 தீ அது நமக்கு இருக்கணும். நம்ம மறக்கல. எல்லாரையும் மன்னிப்போம். இந்த வாக்கு போடாத எல்லாரையும் மன்னிப்போம். இந்த வாக்கு போடாதவர்கள் நம்மிடம் வரணும். இந்த வாக்கு போடாதவர்கள் வந்து நினையட்டும். இந்த ஊரிலும் இந்த தேசத்திலும் ஒரு புதிய மாற்றம் மறுமலர்ச்சி உருவாவதற்கு அவர்களும் முன்னின்று உழைக்கணும். அதுக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம். ஆனால் இந்த 88 என்ற அந்த வாக்கை நீங்க மறந்துடாதீங்க. இதை மறந்தால் நாளைக்கு இன்னமும் சொல்லுவாங்க அங்க அப்படியா இங்க இப்படியா. நாளைக்கு உங்களை திசை திருப்புவதற்கு 1000 வழிகளை கையாளலாம். அதுல மக்கள்ல முகத்துல இன்னைக்கு பார்க்கக்குள்ள சிலாக்கள முகத்துல சந்தோஷம் இருக்கு, சிலவர்கள் முகத்துல துக்கம் காணப்படுது. என்ன காரணம்? இந்த கூட்டத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல சார், முதலில் இந்த அன்சார்ஸ் யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கும் மற்றும் எங்களுடைய உடன் இருப்பவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டம் என்பது உண்மையில் நாங்கள் மிகவும் சந்தோஷமா இருக்கும் காரணம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு எங்களோட மண்ணில் இருந்து ஒரு புதிய தலைமை, புதிய கட்சி ஒன்று உருவாகின்றது இந்த கொத்துவில் மண்ணில் இருந்து. அதோடு நீங்கள் கேட்டிருந்தீர்கள் கவலைக்குரிய விடயம் என்னவென்று கேட்டிருந்தீர்கள். கவலைக்குரிய விடயம் என்பது நாங்கள் மக்களுடைய மனதில் கவலை ஒன்று சிலாக்களிக்காதான் கேட்டோம். ஒரு கிழமை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 8 நாட்களாக கவலைக்குரிய விடயம் சொல்ல போனால் 88 வெறும் 88 வாக்குகளால் எங்கள் ஊரில் உள்ள ஒரு தலைமையை, ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியை நாங்கள் இலக்கு செய்துள்ளோம் என்பது கவலைக்குரியமான விடயமாக இருக்கின்றது. இந்த கட்சி என்பது இந்த ஊருக்கு மாத்திரமல்ல, இந்த பொத்துவில் மண்ணுக்கு மாத்திரமல்ல, பொத்துவிலிருந்து முழு தேசத்துக்குமான ஒரு தலைமையாகவும் கட்சியாகவும் தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் காலாகாலமாக கட்சிகளாலும் தலைமைகளாலும் அரசியல்வாதிகளாலும் பல ஏமாற்றங்களையும் பல பிரச்சனைகளையும் சந்தித்து வரும் நமது சிறுபான்மை மக்கள், சிறுபான்மை என்பதை விட
நாம் இந்த கட்சியினூடாக ஒட்டுமொத்த மக்களையும் தேசத்தையும் ஒரு கட்டி ஆழ்ந்து அரவணைத்து அவர்களுக்குரிய சேவையினை இந்த கட்சியினூடாக நாம் கட்டாயம் வழங்க வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு நமது மண்ணுக்கும் நமது மக்களுக்கும் நமது மக்களை ஆளுகின்ற தலைவர்களுக்கும் இருக்கின்றது. இதை கண்டறிந்தவர் தான் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி முஷாரப் சார். அவர் நமது தலைமையில் ஒரு கட்சி ஒன்று உருவாக்க வேண்டும். அந்த கட்சியினூடாக ஊரில் மாத்திரமல்ல வெளியூர்களில் இருந்து நாம் அரசியல்வாதிகளை பெற்று முழு நாட்டுக்குமான சேவைகளை செய்ய வேண்டும் என்று இன்றைய நாள் மிகவும் கோலாகலமான ஒரு நாளாக நாங்கள் நினைக்கின்றோம். எங்கள் ஊரில் இருந்து ஒரு கட்சி உருவாகும் என்பதை மனப்பூர்வமாக சந்தோஷம் அடைகின்றோம். ஊர்ல அதிகமாக அபிவிருத்திகள் செய்யப்பட்டது. அதுல உங்களோட பிடித்த கவர்ந்த அபிவிருத்திகள் என்ன மாதிரி? உண்மையாக சார் என்னன்னு சொன்னா அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை அவிழ்க்க முடியாத பல ஆண்டு காலமாக அவிழ்க்க முடியாத முடிச்சுகள் ஒவ்வொன்றையும் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு முடியுமான சுமார் நான் நினைக்கின்ற 4 வருட கால ஆட்சியில் கொரோனா தொற்று வந்தது, நாட்டில் பொருளாதார சிக்கல் வந்தது, உலகளாவிய ரீதியில் பொருளாதார சிக்கல் வந்தது, நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம், இவற்றுக்கு மத்தியில் செயல்பட்ட ஒரே ஒரு வீரன் என்று என்னை கேட்டால் உண்மையில் நான் சந்தோஷமாக எடுத்து கூறுவேன். எனது மண்ணில் இருந்த SM முஷாரப் சார் அவர்கள் தான் பொத்துவில் மக்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு நீங்கள் அறிந்து விடயம் ஏனைய ஊர்களுக்கும் அவருடைய சேவை பறந்துபட்டு காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகையால் பொத்துவிலுக்கு வெறும் பாதை அல்லது கட்டிடம் என்று மட்டுமல்ல, ஒசுசலையின் வருகை, அதே போன்று பிரதான பாதைகள், கட்சியினூடாக முன்னேற்றகரமான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் தென்படுகிறது. அவங்களுக்கு எங்களுடைய ஊரில் உள்ள இதுவரைக்கும் ஒரு சிறந்த ஆளுமை நாங்கள் கண்டறிந்தது என்றால் அது எங்களுடைய முஷாரப் சாராகத்தான் இருக்கும். மிகவும் சந்தோஷமான நாளாகத்தான் நான் கருதுகின்றேன். நான் மட்டுமல்ல, பொத்துவில் ஒட்டுமொத்த மக்களும், ஏனைய மக்கள், அதாவது எதிர்கட்சியில் இதுவரை வாக்களித்த நான் நினைக்கின்ற 2000 சம்திங் வாக்களிக்கிறாங்க ஏனைய ஒரு பிரதான வேட்பாளருக்கு. ஆனால் அவருக்கு கூட இட்ட மக்கள் இப்ப வருத்தப்படுகின்றார்கள். அநியாயமாக 88 வரும் வாக்குகளால் 88 வாக்குகளால் நாம் நமது இழப்பை நாம் அடைந்துள்ளோம் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நமது மக்கள் இருக்கின்றார்கள். பொங்கியலும் புரட்சி கூட்டம், அந்த கூட்டத்தை பத்தி நீங்க எண்ணக்கூடிய கருத்துக்கள் என்ன? இன்ஷால்லா இது எங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தரும் என்று நினைக்கிறேன். இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகவும் குறைவான 88 வாக்காளர் தோற்கடிக்கப்பட்டிருந்தது கடும் கவலைக்குரிய விஷயம். சில ஊர் மக்களும் கடும் கவலையில் இருக்கிறாங்க. வருகின்ற அடுத்தது மாகாண சபை தேர்தல், பிரதேச தேர்தல் இருக்கின்றது. வருகின்ற தேர்தலை கட்டாயம் நாங்கள் வெற்றியிட்டோம். இன்ஷால்லா ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வாக்களிக்கிறது, முஷாரப் என்ற தலைமையின் கீழே வாக்களித்து ஊரை பாதுகாக்கிறதுக்கு அவர் ஒரு கட்சி தலைவராக கடும் ஆவலோட இருக்கு. அப்ப இதுல சொற்ப வாக்குகளால தோல்வி அடைந்தார். அதுக்குரிய காரணம் என்னன்னு நீங்க கருதுறீங்க? வலைத்தளங்கள்ல தெரியும். அதாவது ஊர்ல ஒரு சில நபர்கள்ல வீக்னஸ் தானே அது. அவங்க வேற கட்சிகளோட நிறைய பேசியிருந்தோம், ஆனா அவங்க ஒத்துக்கொள்ள இல்லை. வேற வேற கூப்பிட்டு இருந்தோம், யாரும் வரல. வேற வேற அவ்வளவு உள்ள மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தினோம், அவங்க யாரும் அது கூப்பிட்டு வரல. அவங்க வெல்லுவாங்கன்றது இருந்தாங்க, ஆனா மிகவும் குறைவான வாக்குகளையே அவங்க பெற்றிருக்காங்க. ஊர்ல ஒரு முக்கியத்துவமான நாடா இருக்கு என்ன? இன்னைக்கு பொங்கியலும் புரட்சி கூட்டம் ஒன்று நடக்க போகுது. அது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன? மக்களினுடைய கருத்து என்ன? மக்கள் என்ன நிலையில இருந்து கொண்டிருக்கிறாங்க, என்ன மனோநிலையில இருந்து கொண்டிருக்கிறாங்க? இன்றைக்கு குறிப்பாக இன்றைக்கு எங்களுக்கு ஒரு துக்கமான நாளாக இருக்கின்றது. அதாவது நாங்கள் இன்றைக்கு ஒரு வெற்றி நாளாக கொண்டாட வேண்டிய ஒரு தினமாக இருந்தும் எங்களுக்கு அது துரதிர்ஷ்டவசமாக அடுத்தவர்களின் சூழ்ச்சியின் காரணமாக எமது தலைமையை நாம் இழந்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேலும் நாமல் இப்போது இந்த கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது, இந்த சனத்திரலை பார்க்கின்ற பொழுது இன்னும் ஆரம்பிக்கவில்லை. மக்கள் தலைவன் ஒன்று வேணும். ஆரம்பத்தில் எமது ஊருக்கு ராஜாங்க அமைச்சர் என்ற பதவியை இந்த ஊருக்காக பெற்று தந்திருக்கின்றார். எம்பியாக இருந்திருக்கின்றார். எம்பி யாரும் இல்லாத டைம்ல எம்பியை எடுத்து தந்திருக்கின்றார். சட்டத்தரணியாக இருந்திருக்கிறார். அவருக்கு ஆளுமை இருக்கின்றது, தலைமை தாங்கக்கூடிய சகல சக்தியும் அவருக்கு அறிவு இருக்கின்றது, ஆளுமை இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் மக்கள் அவர் பக்கம் இருக்கின்றபடியினால் அவரை நாங்கள் ஒரு தலைவனாக ஆரம்பத்தில் ஒரு எம்பியாக பார்த்தோம், ராஜாங்க அமைச்சராக பார்த்தோம், இப்படியே பார்த்து கடைசியாக நாங்கள் இப்போ ஒரு தலைவனாக பார்க்கோம். எங்களுக்கு ஒரு தலைவன் வேணும், எமது ஊருக்கு ஒரு தலைவன் வேணும். இருந்தார்கள் ரவுப் ஹக்கீம் சார், ரிஷாத் இவர்கள்
இவர்களின் சூழ்ச்சியினால் எமது ஊருக்கு எம்பி பெறுகின்ற ஒரு எல்லா சந்தர்ப்பம் இருந்தும் அவற்றை இழந்து விட்டோம். அது எங்களுக்கு ஒரு துக்கமான நாளாக இருந்தாலும் நாங்கள் சகல ஏற்பாடு செய்து அதையும் நாங்கள் ஒரு சந்தோஷமாக ஒரு விழாவாக எடுத்திருக்கின்றோம். இது எங்களுக்கு ஒரு வெற்றி விழாவாக இதிலிருந்து நாங்கள் ஒரு தலைமைத்துவம், ஒரு தலைவன் இன்ஷா அல்லாஹ் இந்த இதுகளை பார்க்கின்ற பொழுது பாருங்கள் மக்கள் எவ்வளவு மக்கள் இருக்கின்றார்கள், இவ்வளவு பேரும் வந்திருக்கிறார்களே. மக்கள் பின்னால் இருக்கின்ற பொழுது ஒரு தலைவனுக்கு பயந்தே இல்லை. மக்கள் ஒன்று கூடுகின்ற பொழுது அவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி, மக்களின் ஒத்துழைப்புகளை தான் அவர் வாழணும் இல்லையா? இப்பொழுது நாங்கள் இவரோட ஒத்திருக்கின்றோம், மக்கள் அதிகமாக ஒத்திருக்கின்றார்கள். அதால எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இனி வருங்காலங்களில் இன்றிலிருந்து எங்களுக்கு ஒரு தலைவன் இருக்கின்றான். அவர்